அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சாய்தர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற சுகங்களை அனுபவித்துக் கொண்டு, அதாவது நேரடியாகவே விஷயத்தை கேள்வியை நான் சொல்கிறேன். நான் காமத்தில் ஈடுபட்டு கொண்டு இறைவனை அடைய முடியுமா? காமத்தில் ஈடுபடுபவர்கள் இறைவனை அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க. ஏன்னா இது காலங்காலமாக இந்த காமம் அப்படின்றத இறைவனுக்கு எதிரானது அப்படின்றது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது அப்படி கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டு மனைவியின் சுகங்களையும் அடைந்து கொண்டு இறைவனையும் அடைய முடியும். எப்படி இது ஏன் இதுக்கு எதிராக அவங்க காட்டியிருக்காங்க? நம்மளுடைய மரபில் நம்மளுடைய ஞானிகளும் இதுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க, காமத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. அதே மாதிரி வழக்குலேயும், நம்மளுடைய நடைமுறை வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி அவன் தவறான பாதையில் போயிட்டாங்கன்னா, அதாவது காமத்தில் ஈடுபட்டுட்டானா அவனை ரொம்ப கண்டபடியாக அவனை பேசுறது அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது தொட்டு வளர்ந்துகிட்டே தான் இருக்காது. ஆனால் இதனுடைய பிரச்சனைகளை, இதனுடைய உள்கூறுகளை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை காமம் எதுக்குமே எதிரானது இல்லை. இதுதான் நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். என்னன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கலாச்சாரத்தை நம்மளுடைய நாட்டில் தான் இன்னும் கூட ரொம்ப அருமையான முறையில் இதை நாம் பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தில். இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தில் இதெல்லாம் கிடையாது. இன்னும் இந்த நவநாகரிக காலத்திலும் கூட ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கோட்பாட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற இந்த கோட்பாட்டில் போகிறவங்களுக்கு யாருக்குமே இறைநிலையை அடைவதில் எந்த சிக்கலுமே கிடையாது. இப்போ இதில் யாருக்கு சிக்கல் வருது அப்படின்னா, இதை விட்டு தாண்டி இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வெளியில இந்த சுகத்தை தேடி அலையும் போது தான், இல்லை வெளியில தேடி இந்த சுகத்தை அடையும் போது தான் இங்கே இந்த இறைநிலை அப்படின்ற ஒரு சிக்கல் அங்கே உருவாகுது. இதைத்தான் பல மகான்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ வள்ளலாருடைய ஒரு பாடல் நான் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முனிவருடைய ஒரு சித்தருடைய பாடல் சொல்கிறேன். வள்ளலார் இதை எப்படி பார்க்குறாரு? இந்த காமத்தை அப்படின்னு சொன்னால், வள்ளலார் காமத்தை எதிர்க்கல. கணவன் மனைவி உறவு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. உறவு வச்சுட்ட உடனே நீங்க குளிச்சுட்டு நீங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு உறவுக்கு அவர் எதிரானவரா இல்லை. அவரு பிரம்மச்சாரியா இருந்தாருன்றதான் அது வேற கதை. அது வேற லெவல்ல அவர் போனாரு. அது ரொம்ப உயர்ந்த நிலை. அவர் போன நிலை ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை. அப்படின்னா அது சித்தர் நிலை. அது இந்த உடலையே அவர் விட்டுட்டு போகல. அந்த நிலைக்கெல்லாம் எல்லாரும் போயிட முடியுமானா அந்த நிலைக்கு எல்லாரும் போக முடியாது. அந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனா அந்த நிலையை அடைவது அப்படின்றது மிக ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்ன பாடல்ல சொல்றாரு? ஒரு பாடல்ல சொல்றாரு, தெய்வமணி மாலை அப்படின்ற ஒரு பாடல்ல சொல்றாரு. இது கொஞ்சம் ஒரு வார்த்தை ஒரு ஆபாசமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அது என்ன பாடல்னா, நல் வத்திரம் அணிந்து மட மாதர் தமை நாடி நறு மலர் சூடி விளையாடி கரம் மேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகமேனும் கை கண்ட பலனெனும் கயவரை கூடாத அருள் அப்படின்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு சுகம்தான். இந்த சுகத்தை அவர் இல்லைன்னு சொல்லல. ஒரு ஞானி ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப புள்ளி விவரத்தோட இந்த செக்ஸ இந்த காமத்தை ரொம்ப புள்ளி விவரமா சொல்லியிருக்காரு. கண்கண்ட சுகம் தான் இது, கை கண்ட பலன் தான். அப்படி இருந்தாலும் இந்த கயவரை கூடாத அருள் அப்படின்றாரு. இந்த கயவர்ன்ற வார்த்தையை அங்க முன்னிறுத்துறாரு. இந்த கயவர்னா யாருன்னா, தன்னுடைய மனைவி கயவரா, காமத்துக்கு எதிரானவரா, இல்ல காமத்தை தூண்டுறாளா தன்னுடைய மனைவினா? மனைவிக்கு கணவனுக்கு இது பிரச்சனையே கிடையாது. இது இன்னொரு இடத்துல போகும்போதுதான் அது கள்ளக்காதல்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் கள்ளக்காதல்னு சொல்றாரு. இந்த கள்ளக்காதலை தான் இவரு வள்ளலார் ரொம்ப நயமாக நாசுக்காக கயவர் அப்படின்றாரு. கயவரை கூடாத அருள். இந்த மாதிரியான கயவர்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா நான் இறைநிலை அடைய முடியாது அப்படிங்கிறதால இந்த கயவரை கூடாத அருள் அப்படின்றாரு. இதே பத்ரகிரியார் சொல்றாரு, கை காட்டி கால் காட்டி கண்கள் முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம் அப்படின்றாரு. இப்ப இங்கே என்ன ஒரு வார்த்தையாங்க, அதாவது நுணுக்கமான வார்த்தையில மட்டும் நம்ம கவனிச்சா போதும். இந்த மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம்ன்றாரு இல்லையா? இந்த மால் காட்டும் மங்கையர் அப்படின்னா என்னன்னா, தவறான பெண்கள், தவறான உறவுக்கு நமக்கு அஸ்திவாரம் போட்டுருவாங்க. அப்ப இந்த தவறான உறவுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டாங்க, தவறான உறவை தேடி நம்ம போயிட்டோம்
அப்படின்னா நம்ம வந்து இந்த இறைநிலை அப்படின்றத வந்து நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது காணாத ஒரு காணல் நீராகவே போயிடும். இதைத்தான் இங்க முன்னிறுத்துறாங்களே தவிர, இந்த காமத்தை எங்க கூடாது அப்படின்றாங்கன்னா வெளியில கூடாதுன்றாங்க. பட்டினத்தாரும் இதேதான் சொல்றாரு. இன்னும் பல மகான்களும் வந்து இதை வந்து வலியுறுத்துறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமமே கூடாதுன்னு யாருமே சொல்லலை. தவறான பாதைக்கு போகாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. வள்ளலாரும் அதான் சொன்னாரு, பத்திரகிரியாரும் அதான் சொன்னாரு, பட்டினத்தாரும் அதான் சொன்னாரு. இப்ப இங்க வந்துட்டு தவறான பெண்கள்னா அவங்களும் பெண்கள் தானே அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுங்க. அவங்களும் பெண்களா இருந்தாலும் அவங்க வந்து எப்படின்னா இந்த பணத்துக்காக தவறான செயல்களை செஞ்சிடறாங்க இல்லையா? அப்ப வந்துட்டு அந்த பெண்களுக்கு மரியாதை கிடையாது இந்த சமூகத்துல வந்து. அப்ப மரியாதை இல்லாத பெண்களோடு நீங்கள் வந்து உறவு கொள்ளும் போது, அவங்களோடு கூடும்போது உங்களுக்கும் அந்த மரியாதை இல்லாம போயிடுது. அப்ப மரியாதை இல்லாத ஒரு வாழ்வு, இந்த மனித வாழ்வு தேவையற்ற ஒன்றாகி விடுகிறது. மரியாதை இல்லாத வாழ்வு, இந்த வாழ்வை நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா? சொல்லுங்க, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்றதுனாலதான் இதை வந்து வலியுறுத்தி இந்த மாதிரியான தவறான காமம் கூடாது, தவறான செக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் பல பாடல்களையே நம்மளுக்கு வந்து பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம இப்படி பார்க்கணுமே தவிர மொத்தத்திலே காமம் வந்து கூடாது அப்படின்லாம் கிடையாது. காமம் அளவோடு கூடாது அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஒரு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு மாப்பிள்ளைக்கு போட்டுருக்கோம், அவங்களுக்கு வந்து காமம் இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வைக்க முடியாது. அப்படி வைக்கவும் கூடாது. அவர்களும் ஒரு குழந்தை 2 குழந்தை ஆனதுக்கு பின்னாடி அவர்களுக்கு கொஞ்சம் அந்த வயது முதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த காமத்துல ஒரு கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கலாம். ஒரு மாதத்துல நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்களே வந்து அந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. இதை வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப ஏன் இதை சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னா வெளியில போகக்கூடாது அப்படின்றதான் வலியுறுத்துறாங்களே தவிர கணவன் மனைவிக்குள்ள இந்த உறவை வச்சுக்க கூடாது அப்படின்னு எந்த சித்தரும் சொல்லலை. இது ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு காலகட்டத்தில் அவனே வந்து இந்த பக்குவத்தை வந்து அணைஞ்சிக்கிடுவான். இதை எப்படி வச்சுக்கணும், இதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது அவனே வந்து இதை வந்து என்ன சொல்றது, அதை வந்து அவனே வந்து பக்குவப்படுத்தி அவர் மேனேஜ் பண்ணிப்பான் அவன். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து இதை வந்து அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்ன சொல்றோம் அப்படின்னா தவறான வழியில போயிடாதீங்க, தவறான செயல்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் வலியுறுத்துறமே தவிர இதை வந்து சுத்தமா இருக்கக்கூடாது. சுத்தமா இதை நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்புறம் உலக இயக்கம் ஏது? மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சரி, ஒவ்வொரு ஜீவராசிகளும் சரி, இந்த காமம் என்கிற ஒரு விஷயம் வந்து அடிப்படையாக தேவைப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையே தேவையில்லை அப்படின்னு சொல்ற எந்த ஆன்மீகமும் இந்த மண்ணிற்கு தேவையில்லை அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து இது. அப்ப வந்து தவறான வழியில போகக்கூடாதுன்றதான் இதனுடைய விஷயமே தவிர சரியான பாதையை நோக்கி பயணம் பண்ணும்போது இதுக்கு எந்த தடையும் வராது அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நன்றி. ஆத்ம வணக்கம்.